அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் டாக்டர் பாலமுருகன். இன்றைய ஆன்மீக சிந்தனை பத்ரகிரியாரின் மெய்ஞான புலம்பல் பாடல் 38. நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோஸ்க்கான நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்து சேரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கும்பிக்கு இறை தேடி கொடுப்பார் இடம்தோறும் வெம்பி திரிகை விடுப்பது இனி எக்காலம். இந்த பாடலோட விளக்கத்தை இப்பொழுது நம்ம பார்க்கலாம். பசிப்பினி அது யாராலும் போக்க முடியாத ஒரு விஷயமா என்ன பண்ணுது இன்னைக்கு இருக்கு. ஞான மார்க்கத்தில் சென்றடைய வேண்டும் என்று முற்பட்டு சுகபோக வாழ்க்கையை விட்டு துறவரம் மேற்கொள்கிறார்கள் சித்தர்மார்கள். இப்போ பத்ரகிரியார் எடுத்துக்கோங்க. உஜ்ஜயினியோட மகாராஜா சுகபோக வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அவர் ஞானம் அங்கே கிடைக்கப்படும் போது அவருடைய குருநாதரான படினத்தார் மூலமாக அவருக்கு உபதேசம் கிட்டும் பொழுது அவர் துறவரம் மேற்கொள்கிறார். படினத்தாரும் என்ன பண்ணுறாரு, பல தலைமுறையில் சொத்து இருக்கும் பொழுதும் அவர் என்ன பண்ணுறார், துறவரம் மேற்கொள்கிறார். அப்படி துறவரம் மேற்கொள்ளும் போது ஒரு துறவியின் அந்த பசிப்பினியை போக்குவது, ஆரம்ப காலத்தில் பசிப்பினியை போக்குவதற்காக ஒவ்வொரு நாளும் துறவியானவன் என்ன பண்ணுறான், பிச்சை எடுத்து உணவு உண்கிறான். அந்த துறவி இடத்தில் இருக்கும் ஞானத்தை யாரும் என்ன பண்ணுற அறிவதில்லை. அவன் பிச்சை எடுத்து உணவு உண்கிறான் என்று என்ன பண்ண ஏளனமாக பல மக்கள் என்ன பண்ணுறாங்க, பேசுகிறாங்க. ஆனால் இன்னைக்கு அது வேற இல்லை. இன்னைக்கு என்ன பண்ணுறாங்க, நான் யோகம் சொல்லி கொடுக்குறேன், ராஜயோகம் பயிற்றுவிக்கிறேன், ஞான மார்க்கத்தை பற்றின ஒரு பயணத்தை உங்களை நான் மேற்கொள்ள வைக்கிறேன்னு சொல்லிட்டு ஆசிரமம் வைத்துக்கொண்டு நிறைய குருமார்கள் என்ன பண்ணுறாங்க, சம்பாரிச்சு ராஜபோக வாழ்க்கை வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள். அது அல்ல. துறவரம் என்பது என்னன்னு பார்த்தீங்கன்னா, முற்றிலும் துறக்க வேண்டும். ஒவ்வொரு நாளும் நாம் வெறுங்கையோடு வாழ்நாளை ஆரம்பிக்க வேண்டும். அந்த ஈசனானவன் நமக்கு என்ன என்று படி அளக்குவானோ அதை நாம் ஊன்று உயிரை என்ன பண்ணுமா வளர்த்து கொண்டு போக வேண்டும். அப்படிப்பட்ட நிலை அதுதான் உண்மையான துறவரம். அதுதான் பத்ரகிரியாரும் சரி அவர் குருநாதர் படினத்தாரும் சரி என்ன பண்ணுறாங்க, மேற்கொண்ட நிலை. ஏன்னா அவங்களுக்கு வக்கில் இல்லாமல் அவங்க துறவரம் மேற்கொள்ள பல தலைமுறைகள் சொற்றிருந்தது. பத்ரகிரியார் மகாராஜா அவர். அப்படிப்பட்ட ஒரு நிலை என்ன பண்ண இருக்கு. ஆனால் இருந்தாலும் பத்ரகிரியாருக்கு ஒருவரிடத்தில் அந்த பணிந்து அந்த உணவை பிச்சையாக பெற்று உண்ணும் இந்த நிலைமை பிடிக்கவில்லை. அப்போது அந்த தருணத்தில் தான் இந்த பாடலை அவர் எழுதுறார். யோக நெறியில் மேலே நம்ம பயணிக்கும் பொழுது மூலாதார சக்கரத்தில் இருந்து 7 சக்கரங்களை நாம் கடக்கிறோம். நல்லா ஆழமாக புரிஞ்சுக்கோங்க நண்பர்களே. இது பசி, தாகம், உறக்கம் தேவையில்லை. இந்த நிலை அடைந்தான் மூலாதார சக்கரத்தை நாம் தூண்டும் பொழுது பசி உண்டாகிறது. அதை நாம் தூண்டி அடுத்த நிலைப்பாட்டிற்கு செல்லும் பொழுது பசி பிணி என்ன பண்ணும், உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக உங்களோட உணவு எதிர்பார்ப்பு என்ன பண்ணும், உங்களுக்கு குறைந்து விடும். அந்த பசி, இந்த உணவு ஆசை என்ன பண்ணும், கொஞ்சமாக குறைந்து விடுகிறது. அடுத்தது சுவாதிஷ்டான சக்கரம், 2ஆம் நிலை. அதோட அதிபதி யாரு, பிரம்மா. காம எண்ணங்கள் உருவாகும். படைப்புகளை வெளியே நடைபெற வைப்பது பிரம்மனின் வேலை. ஆனால் அந்த காம எண்ணங்களை அறவே அறுத்து அந்த சுவாதிஷ்டான சக்கரத்தை கடக்கும் பொழுது என்ன பண்ணும் பார்த்தீங்கன்னா, காம எண்ணங்கள் அறவே அழிந்து விடுகிறது. அடுத்த நிலை மணிப்பூரக சக்கரம், மாயன் மகாவிஷ்ணுவின் அதிபதியாக இருக்கும் சக்கரம். அது என்ன, அந்த இடத்துல நீங்கள் அந்த நிலை நீ வரும்பொழுது ஒரு அதிர்ச்சி, ஒரு பயம், இனம் பெரியாத ஒரு பயம். நம் ஞான மார்க்கத்தில் செல்லும் இந்த வழி சரியானது தானா, இறையை தேடி நாம் செல்லும் அந்த இறைவனை தேடி அந்த சிவத்தை தேடி நாம் பயணிக்கும் வழி சரியானதானா என்ற ஒரு மாய நம்ம உங்களுக்கு உருவாகும். மாய வலையில் நம்ம சிக்கப்படுவோம் அந்த மணிப்பூர சக்கரத்தில் இருக்கும்போது. ஆனால் அந்த மணிப்பூர சக்கரத்தை நாம் கடக்கும்போது இந்த உலக மாயையிலிருந்து நம்ம முற்றிலும் விடுபட்டு அடுத்த நிலை அநாதக சக்கரத்தை சென்றடைகிறோம். அநாதக சக்கரத்தை சென்றடையும் போது அன்புமயமாக நீ மாற்றப்படுகிறாய். இதெல்லாம் நீங்க உங்க அனுபவத்தில் ஒவ்வொரு நிலையா யோக மார்க்கத்தில் நீங்க பயணிக்கும் போது தெரியும். அன்புமயமாக ஒருத்தர் ரொம்ப ஆனந்தமான ஒரு செயல் சொன்னாலும், ஒரு செய்தியை சொன்னாலும் சரி, உங்களுக்கு மகிழ்ச்சி இருக்காது. வாழ்க்கையில் துன்பமான நிலை வந்தாலும் துன்பம் இருக்காது. இன்பமும் துன்பமும் இல்லாத ஒரு நிலை,
முழுக்க முழுக்க அன்புமயமான ஒரு தன்மை என்ன பண்ணுவனுக்கு இந்த அநாதக சக்கரத்தில் என்ன பண்ணும் இருக்கும். அடுத்தது விசுத்தி சக்கரம், படைப்பாற்றல் அதிகரிக்கும். உன்னிடத்தில் இருக்கும் அந்த திறமை என்ன பண்ணும், மற்றவங்களுக்கு உபதேசம் செய்யும் தன்மை, எடுத்து உங்ககிட்ட உனக்கு தெரிந்த வித்தைகளை எடுத்து உரைப்பதற்கான தன்மை, படைப்பாற்றல் என்ன பண்ணும் உங்களுக்கு அதிகரிக்கும். அடுத்த நிலை ஆக்ஞா. அது நம்ம அந்த சக்கரத்தை சென்றடையும் போது, யோக மார்க்கத்தில் சென்றடையும் பொழுது அடுத்து என்ன நடக்கப் போகிறது என்பது முன்கூட்டியே நாம் உணர முடியும். அது ஞானம் கிடைக்கும். அந்த ஆக்ஞை சக்கரத்தில் என்ன பண்ண சென்றடையும் போது அடுத்து என்ன நடக்க போகுதுன்றது முன்கூட்டியே என்ன பண்ணும் நமக்கு உணர்த்தும். அந்த தன்மை என்ன பண்ணும் அந்த ஆக்ஞை சக்கரத்தில் என்ன பண்ணும் உங்களுக்கு கிடைக்கும். விசுத்தி கடந்து ஆக்ஞை போகும்போது அடுத்த நிலை 7ஆம் நிலை துரியம், சகசராரம் என்று குறிப்பிடுவாங்க. அப்போ அந்த சக்கரத்தை சென்றடையும் போது இந்த பிரபஞ்ச ஆற்றல் முழுமையாக நமக்கு என்ன பண்ணும் கிடைக்கப்பட்டு அந்த சிவத்தோடு ஒன்றென கலக்கும் நிலை, சிவன் வேறு நாம் வேறு இல்லாத நிலை, அவன் பாதத்தில் சென்றடையும் நிலை. இதுக்கு அப்புறமும் ஒரு சில நிலைகள் இருக்கிறது. அடுத்தடுத்த வீடியோவில் நம்ம பார்ப்போம். அந்த நிலை என்ன பண்ணும் கிடைக்கும். இந்த மாதிரி இந்த 7 சக்கரங்கள், உடலில் இருக்கக்கூடிய 7 சக்கரங்களை யோக மார்க்கத்தில் நாம் ஒன்றொன்றாக ஒவ்வொரு படிநிலையாக நாம் மேற்கொள்ளும் பொழுது, மேலே இழுக்கும் பொழுது, குண்டலினி ஆற்றலான மேல் நோக்கி எழும்பும் பொழுது இந்த பசி, தூக்கம், தண்ணீர், தாகம் இதுவுமே தேவையில்லை. இப்படிப்பட்ட ஒரு ஆனந்தமான நிலை, உறங்கும் நிலை, இந்த உலக சிந்தனைகள் இல்லாமல் பற்றற்ற நிலையில் அவன் அந்த சிவ சிந்தனை மட்டுமே முழுமையாக நம்மளை ஆட்கொள்ளும். இந்த நிலை எனக்கு எப்போது கிட்டும் இறைவா சிவனே என்று என்ன பண்றார் பத்ரகிரியார் இந்த பாடல்ல கேட்கிறார். அவன் வேறு நாம் வேறு இல்லாத நிலை, ஒன்றென கலக்கும் நிலை, பிறவி அறுக்கப்பட்டு பசி, தூக்கம், தண்ணீர் எதுவுமே இல்லாம அவன் சிந்தனையிலே முழுமையாக முழுகுவது எக்காலம் என்று என்ன பண்றாரு பத்ரகிரியார் கேட்கிறார். இது கொஞ்சம் பெரிய வீடியோவா போயிடுச்சு. ஆனால் முக்கியமான விஷயங்கள் இதில் இருக்கிறதால இதை ஆழமாக புரிந்து கொள்ளுங்கள் நண்பர்களே. மீண்டும் ஒரு ஆன்மீக தேடலுடன் நாளை உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.